வெல்கம் டு தி சீக்ரெட் ஆஃப் மில்லியனர் மைண்ட். கோடீஸ்வரர்களின் சிந்தனை ரகசியம். ரிச் டேட் புவர் டேட் புக் சம்மரி சாப்டர் 5. தி ரிச் இன்வென்ட் மணி. பணக்காரர்கள் பணத்தை கண்டுபிடிக்கின்றனர். ஆத்தர் ராபர்ட் கியோசாகி அபவ் 30 இயர்ஸ்க்கு மேலே மக்களுக்கு ஃபைனான்ஸ் எஜுகேஷனை பற்றி டீச் பண்ணிட்டு வந்ததுனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லோருக்கிட்டையுமே ஒரு நியூட்ரலான விஷயம் இருக்கிறத நோட் பண்ணி இருக்காரு. இங்கே எல்லாருக்கிட்டையுமே அதிகமான எனர்ஜி இருக்குது. எல்லாருமே டேலண்டான பீப்புளாக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சில நெகட்டிவ் பீப்புளோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுனால டேலண்டான பீப்புளாக இருக்கிறவங்க மைண்ட்லேயும் ஒரு விதமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாகிடுது. இதனால் டேலண்டான பீப்புளாக இருந்தும் தன்னோட ஸ்கில்ஸ் மேலே அவங்களுக்கு ஒரு விதமான சுய சந்தேகம் வர ஆரம்பிக்குது. டேலண்டான பீப்புள்ஸ் இப்படி செல்ஃப் டவுட்டோடு இருக்கிறதுனால அவங்களோட பர்சனல் லைஃப்லேயும் இண்டஸ்ட்ரியல் லைஃப்லேயும் க்ரோ ஆகிற பர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பாட்டமை நோக்கி போகுது. நீங்கள் ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜில் நல்ல இன்டெலிஜென்ட்டாக அபவ் 95க்கு மேலே நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் படித்து முடித்ததும் அந்த சர்டிஃபிகேட்டை வெளியில் கொண்டு போகும்போது தான் தெரியும் உங்களுக்கு அதோட வேல்யூ என்னென்னு. ஸ்கூலில் புக்ஸில் படித்ததுக்கும் இந்த சொசைட்டியில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. பணம் அப்படின்றது ஒருத்தரோட லைஃபையே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதே பணம் தான் ஒருத்தருக்கு வெல்த்தியான லைஃப் ஸ்டைலை உருவாக்குறதுக்கும் உதவுது. இந்த சொசைட்டியை நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா மக்களுக்கு ஈஸியாக பேசக்கூடிய விஷயங்களுக்கும் ஈஸியாக செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் ஹீரோ மாதிரி பேசவும் செய்வாங்க, தைரியமாக சண்டை போடவும் செய்வாங்க. அதுவே தன்னால் ஈஸியாக செய்ய முடியாத விஷயங்களுக்கும் பணத்துக்காகவும் தன்னுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட உணர்வுபூர்வமான விஷயங்களுக்காக மக்கள் மண்டியிட்டு கெஞ்சுறதுக்கவும் தயாராக இருக்காங்க. ராபர்ட் கியோசாகி மக்கள்கிட்ட இந்த 2 டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணதன் மூலமாக பீப்புள்ஸ் எமோஷன் அண்டு ஃபியர், இந்த 2 விதமான எனிமி பீப்புள் கிட்ட இருந்தால் அவங்களுக்குள்ள இருக்கிற நேச்சுரல் டேலண்ட்ஸ் அண்டு மோர் தென் ஸ்கில்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து வெளிப்படாமலேயே போயிடும்னு எச்சரிக்கிறாரு. இந்த 21st செஞ்சுரியில் அதிகமாக படித்த பீப்புள், பணம் பற்றிய எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லக்கூடிய பீப்புளும் பணம் அதிகமாக வச்சிருக்கிற பீப்புளும் இவங்க யாருமே உண்மையாக முன்னேறதே கிடையாது. ஆப்போசிட்டாக தைரியமான மக்களும் பணம் உட்பட அனைத்து விதமான வெற்றிகளும் அறிவியல் பூர்வமாக சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிற 110% மக்கள் மட்டுமே உண்மையாக முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. சயின்ஸ் ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்ட சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவை தான் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பீப்புள் கேப்சர் பண்ணிக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எல்லோருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டால் அது இந்த உலகத்தை அவங்கவுங்க பார்க்குற விதத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். பணம் அப்படின்னு சொன்னதுமே மக்களுக்கு 2 விதமான பயம் வந்துடும். ஒன்று, அதிகமாக பணம் வச்சிருக்கிறதால ஒரு பயம். இன்னொன்று, சுத்தமாக பணமே இல்லைன்ற ஒரு பயம். பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எப்பவும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. பணத்தை பற்றி பேசுகிறதையே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஒரு ஊரில் 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. 4 பேருமே ஒன்றா ஒரே ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜ் படித்து முடித்து ஒரே இடத்துல ஒரே மாதிரியான சேலரியை வாங்குகிறாங்க. 4 பேருக்கும் ஒரே மாதிரியான சேலரி வாங்கினாலும் தேவைகளும் செலவுகளும் அவங்களுக்குள்ள மாறுபடும் அப்படின்றது நேச்சுரலான விஷயம். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தரோட பேர் ரவி. அவருக்கு மட்டும் தன் குடும்பத்துக்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகிடுது. தன்னுடைய செலவுகளை சமாளிக்கிறதுக்காக அவர் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எப்படி தன்னோட மணி சம்மந்தமான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது, எப்படி இப்போது செய்கிற வேலை இல்லாமல் செகண்டாக ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறது, சம்பாதிக்கிற பணத்தில் மினிமம் 10% சேவ் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க், மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு, எஸ்ஐபி, ரியல் எஸ்டேட் இப்படி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தனக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும்னு எப்போவுமே பணம் பற்றியே தான் பேசிக்கிட்டும் யோசிச்சுக்கிட்டும் இருக்கார். இதை பார்க்குற மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸும் இவன் என்னடா பண பைத்தியமாக இருப்பான் போல், எப்போ பார்த்தாலும் பணம்னு பேசிக்கிட்டே இருக்கானேன்னு அவனை கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு 10-15 வருஷம் போனதுக்கப்புறம் தன்னை கிண்டல் பண்ண மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸை விட ஆவரேஜாக 10 மடங்கு ரவி க்ரோ ஆகி இருந்தார். இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒருவன் எதை பற்றி பேசுகிறானோ எதை பற்றி சிந்திக்கிறானோ அதுவாகவே ஆகிவிடுவான் அப்படின்றத தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எண்ணம் போல் வாழ்க்கை. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கலன்னா நாம் இருக்கிற இடத்துலையே தான் இருப்போம். இப்போது உங்களுக்கு இருக்கிற டெக்னிக்கலான நாலேஜ் அப்படின்றது நீங்கள் ஒரு நல்ல பீக்கில் இருக்கும்போது, அதாவது ஒரு 5 to 7 இயர்ஸ்க்கு முன்னாடி கற்றுக்கிட்ட விஷயங்கள். இதை உண்மை இல்லைன்னு நீங்கள் மறுக்க முடியாது. 5 to 7 இயர்ஸ்க்கு முன்னாடி டெக்னிக்கலாக நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இன்றைக்கி அப்டேட்டடாக 50%க்கு மேலே எக்ஸ்பயர் ஆகியிருக்கும். அதாவது நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களில் பாதிக்கு மேலே டெக்னாலஜி வைஸ் அப்டேட்டடாக ஆகியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத சொல்லலாம். ஆனால் நீங்கள் இன்னும் அப்டேட் ஆகியிருக்க மாட்டீங்க. ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மாதிரி இன்னும் எத்தனை அப்டேட்டட் வந்தாலும் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிறதும்
தெரியாத விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதும் உங்களோட லைஃப் டைம் ஹேபிட்டாக க்ரியேட் பண்ணிக்கிட்டா லைஃப்பில் அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஒரு சேஞ்சஸை பார்த்து பயந்து ஓடுறதுக்கு பதிலாக அதை முழு மனசோட அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு எந்த விதமான சேஞ்சஸும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கம்மியான சேலரி வாங்கிக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற ப்ராப்ளம்ஸை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தன்னை விட முன்னேறி போகிறவங்கள பார்த்து பொறாமப்பட தான் செய்வீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்ததுக்கான ஒரு பர்பஸ் இருக்கும். ரிஸ்க்கான ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் விடாமுயற்சியோட ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி அதிகப்படியான பணம் மற்றும் ஒரு ஹாப்பியான லைஃப் ஸ்டைலை உருவாக்குறது தான் இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்ததுக்கான உண்மையான அர்த்தம். வெறுமனே லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதையே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருங்க. இது உங்களுடைய சாய்ஸ். ஒரு 300 இயர்ஸ்க்கு முன்னாடி லேண்டு தான் ரொம்ப பெரிய அசட்டாக இருந்துச்சு. இதனால் லேண்டு வச்சுருக்கிற எல்லாரையும் ரொம்ப பெரிய வெல்த்தியான பர்சனாக பார்த்தாங்க. வெல்த்தியான லைஃப் அப்படின்றது இண்டஸ்ட்ரியல் அண்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க பக்கம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. வெல்த்தியான லைஃப் இண்டஸ்ட்ரியல் பக்கம் போடுறதுனால தான் யூஎஸ்ஏவும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரியாக உருவாக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வெல்த் அப்படின்றது இன்ஃபர்மேஷனுக்கு மாற ஆரம்பிச்சது. இந்த 21st செஞ்சுரியில் வெல்த் அப்படின்றது இன்ஃபர்மேஷனில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஷேர் மார்க்கெட்டோட டாப் டு பாட்டம் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுருக்கிறவங்க கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்கிறத பார்க்க முடியும். முன்னாடி ஒரு காலத்தில் ரொம்ப வெல்த்தியான லைஃப் ஸ்டைலாக வாழ்ந்தவங்க இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ் லெவலில் வாழறத பார்க்க முடியும். இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அவங்க வெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்போ இருந்த சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவை இன்னமும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரதுனால தான். இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிக்காமல் தன்னுடைய பழைய ஃபார்முலாவையே இன்றைக்கி இருக்கிற டெக்னிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்குறது. இதை பற்றி அவங்க ரியலைஸ் பண்ணுறதும் கிடையாது. கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் அப்படின்றது ஒரு கேம் மாதிரி. இந்த கேமை யார் ப்ராப்பராக ப்ளே பண்ணுறாங்களோ அவங்க பண விஷயத்துலையும் ரியல் லைஃப்லையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க. கேஷ்ஃப்ளோ கேமை புரிஞ்சிக்காமல் இருக்கிற பணம் வச்சிருக்கிற பீப்புள் இருக்கிற இடத்துல இருந்து முன்னேறி போகிறதே கிடையாது. ஏன்னா அந்த பணத்தை வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. புவர் பீப்புளும் மிடில் கிளாஸ் பீப்புளும் பணத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறாங்க. ஆனால் பணக்காரங்க பணத்தை உருவாக்குறாங்க. பணம் அப்படின்றது உண்மை கிடையாது, அது ஒரு சயின்ஸ் ஃபார்முலா. இந்த சயின்ஸ் ஃபார்முலாவை யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பராக லைஃப்பில் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்றது தானாக வந்து சேரும். உங்களுடைய ஃபைனான்ஸ் நாலேஜை பில்ட் பண்ண எவ்ரி மந்த் உங்கள் சேலரியில் இருந்து 3% இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. இந்த 3% இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 20,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா 20,000ல் 3% அப்படின்றது வெறும் 600 ரூபாய் தான் வரும். 20,000 ரூபாயில் 600 ரூபான்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 600 ரூபாவை உங்கள் ஃபைனான்ஸ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய விஷயங்களை செய்யலாம். உங்களுக்கு புக்ஸ் படிக்கிற ஹேபிட் இருந்தால் ரிச் டாட் புவர் டாட் 7 ஹேபிட் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் திங்க் அண்ட் க்ரோ ரிச், தி ரிச்சஸ்ட் மேன் இன் தி பாபிலோன், இந்த மாதிரி புக்ஸை வாங்கி படிக்கிறது மூலமாக உங்களுடைய செல்ஃப் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும்னு நினச்சி அதுக்காக தனியாக கோச்சிங் கிளாஸ் போனாலும் சரி. எது எப்படியோ உங்களுடைய சம்பளத்திலேருந்து வரக்கூடிய 3% இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது உங்களுடைய ஃபைனான்ஸ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃபோட சக்ஸஸ்க்கு இப்போ வரக்கூடிய 2 டைப் ஆஃப் வேல நீங்கள் எந்த வேயை சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்களே ரியலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வே, ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேறணும். 95 ஜாபில் நீங்கள் வாங்குகிற சேலரியில் 50%க்கு மேலே டேக்ஸுக்கே பே பண்ணி ஆகணும். மீதி இருக்கிற பணத்தை தான் சேவ் பண்ணி ஆகணும். சேவ் பண்ண பணத்தில் இருந்து 5% இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். அந்த 5%க்கும் டேக்ஸும் பே பண்ணி ஆகணும். செகண்ட் வே, ஃபைனான்ஸ் நாலேஜை டெவலப் பண்ண டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். பிரெயினை ஷார்ப்பாக யூஸ் பண்ணி தன்னோட அசட்டை பெருக்கிக்கணும். இந்த 2 வேயில் நீங்கள் எந்த வேயை சூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் ஸ்மார்ட்டான அதே சமயம் இன்டெலிஜென்ட்டான பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் வேயை தான் சூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது செகண்ட் வேயை சூஸ் பண்ணால் நீங்கள் நாலேஜான ஒரு பர்சனாக இருப்பீங்க. உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். உங்கள் ஃபேமிலியை ஒரு செக்யூர்டான பொசிஷனில் வச்சுருக்க முடியும். சொசைட்டியில் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். தி 4 hour ஒர்க் வீக் புக்கில் வர மாதிரியே பணத்தை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான டைம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இதன் மூலமாக உங்கள் ஃபேமிலியோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இதிலிருந்து ஃபைனான்ஷியல் லிட்ரஸியோட இம்பார்ட்டன்ட் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனான்ஷியல் லிட்ரஸிக்கு 4 இம்பார்ட்டண்டான விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு லாஸ்ட் சாப்டரில் கூட பார்த்துருந்தோம். அக்கௌண்டிங், இன்வெஸ்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் தி மார்க்கெட் கண்டிஷன், தி லாஸ். இந்த 4 விஷயத்தில் இன்டெலிஜென்ட்டாக ஆகிறதால நீங்கள் ஃபைனான்ஷியல் நாலேஜை ரீச் பண்ண முடியும். இந்த உலகத்தில் 2 விதமான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட்டை உருவாக்குறவங்க. இதில் 2வதாக சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் உருவாக்குற லெவலுக்கு பீப்புள் தன்னோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும். ஃபைனான்ஸ் நாலேஜை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்ன
அக்கவுண்டிங், இன்வெஸ்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் தி மார்க்கெட் கண்டிஷன், லாஸ், இந்த 4 ஸ்கில்ஸ் கூடவே 3 ஸ்கில்ஸையும் சேர்த்து கற்றுக்கணும். நம்பர் 1, ஃபைண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ஒன். மற்றவங்க மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் 1, ரைஸ் மணி, பணத்தை திரட்டுதல். நீங்கள் லேண்டு வாங்க ட்ரை பண்ணாலும், புதுசாக வீடு கட்டுறதா இருந்தாலும், வீடு வாங்குறதா இருந்தாலும், இல்லை வேறு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும், இந்த மாதிரியான செலவுகளுக்கு பேங்க்கில் மட்டுமே லோன் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற மற்ற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. பேங்க்கில் கடன் வாங்காமல் மற்ற வேறு எந்த வழியில் பணத்தை திரட்ட முடியும்னு யோசிங்க. ஒரு வேலையை முடிக்க பணத்தை திரட்டுறதுன்றது ஒரு விதமான திறமை. இங்கே நீங்கள் பணத்தை மட்டுமே திரட்டலை, கூடவே பணத்தை திரட்ட தேவையான ஸ்கில்ஸையும் கேப்சர் பண்ணுறீங்க. மூணாவதாக, ஆர்கனைஸ் தி ஸ்மார்ட் பீப்புள்ஸ். தன்னை விட இன்டெலிஜென்ட் பீப்புள் கூட மட்டுமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதும், இன்டெலிஜென்ட்டான பீப்புளை மட்டுமே தனக்கு கீழே வேலைக்கு ஹையர் பண்ணிக்கிறதும், தன்னை சுற்றி எப்போவுமே ஸ்மார்ட் பீப்புள் இருக்கும்படியாக பார்த்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். நமக்கு பர்சனல் லைஃப்லேயும் சரி, இண்டஸ்ட்ரியல் லைஃப்லேயும் சரி, ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளமை நம்மளால் ஹேண்டில் பண்ண தெரியாதப்போ தன்னை சுற்றி இருக்கிற ஸ்மார்ட் பீப்புள் கிட்ட ஐடியா கேட்கலாம். அதையும் மீறி ஏதாவது சொதப்பிட்டா கூட தன்னை சுற்றி இருக்கிற ஸ்மார்ட் பீப்புள் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இதை இப்படி பண்ணால் சரியாக வந்துடும்னு நம்மளை கைட் பண்ணுவாங்க. இதனால தான் எப்போவுமே நம்மளை சுற்றி ஸ்மார்ட்டான பீப்புளாக வச்சுக்கணும். நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான பெரிய அசட். உங்களுக்கு என்ன தெரியலையோ அதுதான் உங்களுக்கான பெரிய ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நாம் ஸ்கிப் பண்ண முடியாது, பயந்து ஓடி ஒளியவும் முடியாது. நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறது மட்டுமே இதுக்கான சொல்யூஷன். இந்த வீடியோ மூலமாக ரிச் பீப்புள் எப்படி பணத்தை உருவாக்குறாங்கன்றதை பற்றியும், பீப்புள் ஃபியர் அண்டு ரிஸ்க்கான விஷயத்தை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணுன்றதை பற்றியும், நம்மக்கிட்ட பணமே இல்லைனாலும் நம்ம ஸ்கில்ஸை வச்சு பணத்தை திரட்டுறது ஒரு விதமான ஸ்கில்ஸ்ன்றதையும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரிச் டாட் புவர் டாட் புக் சம்மரியோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.